என்ன மாலை எதுக்கு போடுவாங்க இது மாதிரி செத்து போனா பணத்துக்கு போடுவாங்கடா அப்படியா இருக்கிற நானும் உனக்கு டே கம்முனாட்டி இப்படியா பண்ணுவேன் ஏண்டா ஒரு பேரரசன பேரு உனக்கு இதுவே கிடையாது அவனுக்கு பயன்றது கிடையாது அங்கேயே தட்டுறான் அதே தட்டு அடே என் மகள் ஒருவன் இருக்கின்றால் கல்யாணம் ஆனால் எனக்கு இப்ப கல்யாணம் அது வந்துச்சுடா யாரு கொடுக்கா அறுவுக்குதான் உனக்கு வீடோ போப்போ வந்து காரோ வாவாந்து உனக்கு பேர் கல்யாணம் ஆசை ஏண்டா உனக்கு இந்த வயசு எவன் பொண்ணு கொடுப்பாயோ அழகாக ஒரு மனைவி இருந்தா இல்லைன்னா சொல்லல ஆனா கல்யாணி ஒரு பெண்ணை பெத்து எடுத்துட்டு அவ காலமாகிட்டா அன்று முதல் இன்று வரை என் மகளை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் பொண்ணு ஆனா நீ இந்த நாடு ஆள ஒரு வாரிசு தேவையில்ல ஆமா அதனால எனக்கு ஒரு பொண்ணு தேவைடா நான் கல்யாணம் பண்ணனா எனக்கு பண்ணி பாரு கல்யாணத்தை அப்படியே அம்மா கல்யாணத்துக்கு உனக்கோ வயசு 60 ஆமா அவங்க யார் அப்புறம் எங்க தெரியுமா எங்க இருக்கு தெரியுமா சக்கரபுரி நாடு சொர்க்கேச மன்னன் என் தங்கச்சி புருஷன் தாண்டா ஆமா அவளுக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிற ஜீவா அவளை எனக்கு பொண்டாட்டி ஆகணும்டா நானு 60 இவனுக்கோ வயசு 60 அந்த பொண்ணுக்கோ வயசு 20 உனக்கும் அது பொண்ணு கேணி வச்சாலும் எட்டுமா சாவாச்சு போடுறோம் வயசு பத்தி பார்க்காது இப்போ உடனே நான் விட்டேன்னா ஒரே ஒரு புள்ள அம்மா அதனால பொண்ணை பார்க்கணும் பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வரணும் அந்த பக்கம் கட்டிக்கோ என் கோலை கூடுறான் முதல்ல என் பொண்ணை பார்க்கணும் என் பொண்ணை பார்க்காத
செல்வம் குளத்துக்கடை என்பார் தாமரை நாட்டுக்கடை என்பார் நாளம் தரக்கடை தாட்கள் உலகத்தின் கடம் என்பது போல் நாட்டின் நல்ல பெண்மணி அவளே உலகத்தின் பெண்மணி சார்ந்து இந்த திங்கள் நாட்டை ஆட்சி புரிந்து வரும் பிங்க மன்னருக்கு மகளாக பிறந்து என்னுடைய பெயர் கல்யாணி என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வளர்ந்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் ஆளுதிலும் தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா